ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் நம்ம ராஜி வெக்கப்படுறத பார்க்கணுமே, அழகோ அழகு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ராஜி வெக்கப்பட்டுக்கிட்டே இது கதிர் வாங்கி கொடுத்ததுன்னு சொல்ல லவ் வந்துருச்சான்னு மீனா கேட்குறாங்க. லவ்வெல்லாம் வரல, ஆனால் என்னமோ சந்தோஷமாக இருக்குது, பிடிச்சிருக்கு அப்படின்றாங்க. இதுக்கு பேர் தாம்மா லவ், இது புரியலையா பக்கி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி விடுங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா. நம்ம கதிர் என்ட்ரி ஆகுறாரு. என்ட்ரி ஆனோடனே அவர் ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு ஏதாவது சொல்லுவார். இந்த பொண்ணு பின்னாடி போய் நிற்கிது. என்னை பார்த்து பேசுங்கன்னு சொல்லுது. கடைசியில் பார்த்தா இவர் பார்க்காமலே கிளம்புறாராம்மா. கடைசியில் அதுக்கப்புறம் நில்றா, அந்த பொண்ணு எவ்வளோ நேரம் ட்ரெஸ்ஸை காமிச்சிக்கிட்டே நிற்கும், பார்த்து நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லிட்டு போங்கன்னு போட்டு உடச்சிட்டாங்க. ஹாலில் இப்படி நடு ஹாலில் கேட்பேன்னு எதிர்பார்க்கலாமா. அதுக்கப்புறம் ஒரு வழியாக பார்த்தோன்னே நிமிந்து பார்த்தோன்னே சூப்பராக இருக்குன்ட்டாங்க. இவங்க சொல்ல அவங்க வெக்கப்பட அச்சோ ஒரே கூத்தா போயிடுச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தங்கமயில் வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு கடைக்கு போயிருக்காங்க. அவங்கள வந்துட்டு ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணி அனுப்பிட்டாங்க. அவங்க வெயில் இல்லைங்க, வெயில் மாதிரி நடிக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் டவுட் வரவே ஆரம்பிச்சிருச்சு. சாப்பாடே எங்கள் அம்மா தான் கொடுக்க சொன்னாங்கன்றது. அப்போ அவங்க அம்மா சொல்லிக் கொடுக்க தான் நீ எல்லா வேலையும் செய்யறியா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யோசிச்சதுக்கப்புறம் நம்ம பார்த்ததுக்கு நம்ம மீனாவும் ராஜ்யம் வேறு உசுப்பேற்றி விட்டு போயிட்டாங்க. அவங்கள நீங்கள் தட்டி வைக்கணும், அத்தை எல்லாருமே எங்களை மாதிரி நல்லவங்களா இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த பொண்ணு வேலை செய்யறதுக்கு எஸ்கேப் ஆகுதுன்னு நமக்கு தெரியும். எப்படியோ தரமான சம்பவத்தை இப்போ கொளுத்தி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இருந்தாலும் சோகத்திலே போகிறாங்க. என்னன்னு பார்க்குறீங்களா, நம்ம பாண்டியன் வந்து திட்டினதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பின்னாடி பார்த்தா ஹாரன் அடிச்சுட்டே இருக்காங்க. அடிச்சுட்டே இருக்கும்போது எவன்டாவன்னு சொல்லிட்டு ரவுடி பேபியாக கிளம்பி திரும்பி நின்னா, ரவுடி பேபி நீ ரவுடி பேபியாக முழுசாக மாறிடாதடி, நான் தாண்டி உன் புருஷன் சொல்கிறாரு செந்தில். அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்ட்டாங்க. டெலிவரி பண்ணுற சாக்கில் உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்றாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி இதை தான் பண்ணேன், கல்யாணத்துக்கு அப்புறமும் இதான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபீல் பண்ணாதடி வாடி போகலான்னு சொல்லிட்டு ஒரு வழியாக ரொமான்ஸ் பண்ணிட்டு அவங்க பைக்லேயே போயிட்டு இருக்காங்க ஜாலியாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.